ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மகாநதி தொடர்கதையில் காவேரி மிஸ் வந்து வீட்டில் உட்காந்து ஃபீல் பண்ணுறாங்க. அம்மு பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்க அக்கா கங்காவும் அவங்க அம்மா சாரதாவும் நோட் பண்ணுறாங்க. எதுக்காக இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்ட்டு பேச்சு கொடுக்குறாங்க. ஏண்டி காவேரி 10 மணி ஆகுது, படுத்து தூங்க வேண்டிதானே, என்ன ஏன் எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்மு பேசலைன்றதுனால யோசிக்கிறியா, அம்முக்கு உடம்பு சரியில்லைன்னு யோசிக்கிறியா, அம்முக்கு எல்லாம் சரியாயிடும்டி, நீ படுத்து தூங்குடி அப்படின்றாங்க. எனக்கு அதெல்லாம் இல்லைம்மா, எனக்கு அதெல்லாம் இல்லைக்கா, பதட்டமாக இருக்குக்கா மனசு ஏதோ. அம்மு வந்து என்கிட்ட பேசவே இல்லையா, வேற உடம்பு சரியாயிட்டு அவள் திரும்பவும் என்கிட்ட பேசுவா அப்படின்றதெல்லாம் நினச்சிலாம் எனக்கு பதட்டப்படல. ஆனால் என்னமோ தெரியல, என் மனசுக்குள்ளே ரொம்ப பதட்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா காவேரி தூங்கிட்ட பிறகு கங்காவும் சாரதாவும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, நாம் போயிட்டு அம்முவை போயிட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாண்டி, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாருன்னு சொன்னார் வேற மாப்பிள்ளை, அதனால் வந்து வாடி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா விஜய் சார் வீட்டுக்கு போகிறாங்க. விஜய் சார் வீட்டுக்கு போனதும் அம்மு பாப்பா எப்படி இருக்காங்க மாப்பிள்ளை, நாங்கள் பார்க்கலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயும் என்ன சொல்கிறாருன்னா, நல்லா இருக்காங்க அத்தை, பரவாயில்ல அத்தை, இப்போ ஜுரம்லாம் குறைஞ்சிருச்சு, ஆனால் வந்து அம்முவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. தெரிஞ்சிருச்சா, எப்படி தெரிஞ்சுது அப்படின்னாக்கா, உடனே ராதா பாட்டி வந்து சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அம்மு வந்து என்கிட்ட கேட்டப்ப என்னால் வந்து உண்மையை மறைக்க முடியல, அதனால் எல்லா உண்மையும் அம்முக்கிட்ட நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் என்னன்னா, அவள் வந்து இப்போ புரிஞ்சுக்கிட்டா, அம்முக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுனால அவள் புரிஞ்சு அம்மாவனுடைய சூழ்நிலைலாம் ஏற்றுக்கிட்டா, திரும்பவும் அந்த நாள் வரும் அம்மா கூட சேர்றதுக்காகன்னு காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சாரதா போயிட்டு அம்மு பாப்பாவை பார்க்குறாங்க. அம்மு பாப்பாவை பார்த்ததும், அம்மு பாப்பா எப்படிடா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐ பாட்டி அப்படின்னு சொல்லி பாட்டிக்கிட்ட வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு உக்காந்துக்கிறாங்க. கட்டி பிடிச்சி உக்காந்ததும் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யாழினி வந்து உங்களை பாட்டின்னு சொல்லுவாள்ல, ஆனால் இப்போ நீங்கள் எனக்கும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அம்மு பாப்பா சொல்கிறாங்க. அப்படியாடா, நான் எனக்கு தெரிஞ்சிருச்சு பாட்டி, நீங்கள் தான் எனக்கு உண்மையான பாட்டின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லவோ, அம்மு நான் வந்து உன்னை எவ்வளவெல்லாம் நேசித்தேன் தெரியுமாடா, உங்கள் அம்மாவுக்கு உன்னை பற்றி ஞாபகம் மறந்து போயிருக்கலாம், ஆனால் எங்களுக்கெல்லாம் உன்னுடைய ஞாபகம் மறந்தே போலடா, உன்னை வந்து அவ்வளோ வந்து நாங்கள் கண்ணும் கருத்துமாக பார்த்துப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் இந்த உண்மையை எல்லாம் எப்படி தெரியும்னா, இந்த யாழினி பாப்பா கிட்ட காட்டுறாங்க இல்லையா அம்மு பாப்பா, அந்த யாழினி பாப்பா தான் இது வந்து எங்கள் சித்தி தான் அப்படின்னு சொல்லி அம்மு பாப்பாவுக்கு உணர்த்தினதுனால அம்மு பாப்பாவும் இது வந்து யாழினி சொல்கிற அவங்க சித்தின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கள் அம்மான்றாங்க, எங்கள் அம்மாவும் யாழினியும் யாழினியுடைய சித்தியும் எப்படி ஒன்றா இருக்க முடியும்னு கேட்டு கம்பல் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க புத்திசாலித்தனத்தினால விஜயும் அதை மறைக்க முடியாமல் எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டதுனால அம்மு பாப்பா ஹாப்பியாக இருக்காங்கங்க. இந்த நாடகத்தில் காவேரியும் அம்மு பாப்பாவும் எப்போ ஒன்று சேருவாங்கன்னு இன்பமாக காத்திருந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுவரையும் இந்த நாடகத்தில் வர சுவாரஸ்யங்களை கண்டு கழிக்க ஆர்வமுடன் நீங்களும் இதை சப்ஸ்கிரைபர் பண்ணும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இதுவரை தொடர்ந்து பார்த்ததற்காகவும் உங்களுக்கு நன்றி. நன்றி. பாய். மீண்டும் தொடர்க. பாய் பாய்.